பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் ஒவ்வொரு நாளும் சிலுவைக்கு முன்பாக வந்து நின்று ஆண்டவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவப்பட ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கும் வேத புத்தகத்தில் லூக்கா 23:34 அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். நம்ம ஒவ்வொரு வருடமும் இந்த லெந்து நாட்கள்ல சிலுவையின் பாடுகளையும் இயேசு சிலுவையில் சொன்ன வார்த்தையும் குறித்து அதிகமாக நாம் தியானிப்போம் அல்லவா? இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை மன்னியுங்கள், இயேசுவை போல மன்னியுங்கள். இன்றைக்கு நம்முடைய அனுதின வாழ்க்கையில நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க, நம்முடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்ம சர்ச்சில் உள்ள விசுவாசிகள், போதகர்கள் அல்லது நம்முடைய வேலை ஸ்தலத்தில் உள்ளவங்க யாராவது நம்மை குறித்து தவறா பேசிட்டாங்க அல்லது நிந்திச்சிட்டாங்க, நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க, என்னை தரக்குறைவா பார்த்துட்டாங்க, என்னை எப்படி அவங்க இப்படி நினைக்கலாம், நான் அவங்கள மன்னிக்கவே மாட்டேன், அவங்க பேசின வார்த்தை என்னால் மன்னிக்க முடியாது, அவங்க செய்ததை மன்னிக்க முடியாது என்று சொல்லி எத்தனை பேர் நாம் கசப்போடு இருதயத்துல பகையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவை பாருங்களேன், அவரை எவ்வளவுலாம் துன்பப்படுத்தினாங்க, அவரை எப்படியெல்லாம் காயப்படுத்தினாங்க. மதிகேடனை, நீ பிசாசு பிடித்தவன் என்று சொல்லி அவரை அவமானப்படுத்தினாங்க, அவரை ஆணைகளால் அடித்தார்களே, சிலுவையில தூக்கி தொங்க வச்சாங்களே, எவ்வளவு நிந்தித்தாங்க, எவ்வளவு பரியாசம் பண்ணாங்க, எவ்வளவு குற்றப்படுத்தினாங்க. ஆனாலும் பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார், நான் எல்லாரையும் மன்னித்து விட்டேன் என்பதாக. பிதாவிடம் ஜெபிக்கிறார், நீரும் எல்லாரையும் மன்னித்து விடும் என்பதாக. இன்றைக்கு இப்படிப்பட்ட சுபாவம் நமக்குள்ளாகவும் இருக்க வேண்டும். இயேசுவை போல நம்மை குற்றப்படுத்தினவங்க, நம்ம காயப்படுத்தினவங்க, நம்ம நிந்தித்து தள்ளினோம் எல்லாரையும் நம்ம மன்னிக்க பழக வேண்டும். நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை மன்னிக்க வேண்டும், சத்துருக்களை மன்னிக்க வேண்டும், விரோதமாய் செய்த செயல்களை மன்னிக்க வேண்டும். நீங்கள் பிறரை மன்னிக்கும் பொழுதுதான் பிதாவாகிய தேவனும் உங்கள் தப்பிதங்களை மன்னிப்பார். நீங்க மற்றவர்கள் பேசின வார்த்தைகள், மற்றவர்கள் செய்த செயல்களை மன்னித்து பாருங்க. இப்பொழுதே உங்க இருதயத்துல ஒரு சமாதானம் வரும். நீங்கள் மன்னிக்கும் பொழுதுதான் உங்கள் முகம் பிரகாசிக்கும், உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும், உங்கள் மூலம் இயேசுவின் சுபாவம் வெளிப்படும். நீங்கள் மன்னிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு விரோதமாய் பேசினவங்க, எழும்புனவங்க எல்லாம் தேவன் பக்கமாய் திரும்புவாங்க. நீங்கள் மன்னிக்கும் பொழுது ஆண்டவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலம் வருகிற எல்லா ரட்சிப்பின் சந்தோஷம், சமாதானத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்பி உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? இயேசப்பா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் மன்னிக்கிற சுபாவத்தோடு இயேசுவை போல எவ்வளவு நிந்தித்து அவமானப்படுத்தி துன்பப்படுத்தி காயப்படுத்தினாலும் எல்லாரையும் மனதார மன்னிக்க எங்களுக்கு கிருபை தாரும். அந்த மன்னிப்பின் இருதயத்தை தாரும். இன்றைக்கு நான் எல்லாரையும் மன்னிக்கிறேன், எனக்கு விரோதமா என்ன பேசினாலும் அவங்கள மன்னிக்கிறேன் இயேசப்பா. இன்றைக்கு அந்த மன்னிப்பின் ஆசீர்வாதத்தினால் என்னை நிரப்புங்க, என் குடும்பத்தை நிரப்பும். இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாய் ஒரு நாளும் வாழ கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.